பாடகி சித்ரா வாழ்க்கையில இப்படி ஒரு சோகமா? இந்தியாவிலேயே அதிகளவுல அதாவது 6 முறை தேசிய விருது வாங்கின ஒரே பாடகின்ற பெருமை சின்ன குயில் சித்ராவுக்கு மட்டும்தான். இவங்க தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், பஞ்சாபி, ஒரியா, ஹிந்தின்னு கிட்டத்தட்ட அனைத்து மொழிகள்லையும் இதுவரைக்கும் 25,000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்காங்க. இவர் கடந்த 1988ல விஜய் சங்கர் அப்படின்றவரை கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணமாகி பல வருஷமாகியும் குழந்தை இல்லாத நிலையில இந்த தம்பதிக்கு 2002ல நந்தனான்னு ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு. ஆனா அந்த குழந்தை ஆட்டிசம் நோயால பாதிக்கப்பட்டது துரதிருஷ்டத்தோடைய உச்சம். அதனால மகள் நந்தனாவை சித்ராவும் கணவர் விஜய் சங்கரும் ரொம்ப கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிட்டாங்க. இதை தொடர்ந்து 2011ல துபாயில ஒரு இசை நிகழ்ச்சிக்காக சித்ரா போயிருந்தப்ப நீச்சல் குளத்துல தவறி விழுந்து பரிதாபமா உயிரிழந்த நந்தனாவுக்கு அப்ப வெறும் 8 வயசு தான். மகள் மறைவுக்கு பிறகு நான் மிகப்பெரிய மன அழுத்தத்துல வாழ்ந்து வரேன்னு சித்ராவே ஒரு முறை பேட்டியில சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து பல இசை நிகழ்ச்சிகள்ல ஜட்ஜா இருக்கிற சித்ரா மழலை மொழியில பாடும் குழந்தைகளை தன்னுடைய குழந்தையா பாவிச்சு கொஞ்சியும் பல உதவிகளை செய்தும் தன்னுடைய சோகத்துல இருந்து மீண்டு வராங்க.